நமக்கு எப்பெல்லாம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனில ஒரு ஐக்கு தராங்கன்னா நம்மளுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இல்ல கம்பெனில நம்மளுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணி அடுத்த ரோலுக்கு நம்மளுக்கு மூவ் பண்றாங்கன்னா சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறி போறீங்க, அந்த புது கம்பெனில நல்ல ஒரு சேலரி ஐக் கொடுத்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா அப்ப கொஞ்சம் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாத எனக்கு சேலரி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய சின்ன ரிசர்ச் மட்டும் சொல்றேன். நான் முன்னாடி சொன்ன சிச்சுவேஷன்ல உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சேலரி ஒரு 30 to 40% தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எனக்கு ஒரு 50% 80% கிட்ட சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைல பத்தி ஒரு சின்ன ரிசர்ச் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில உங்களோட நாலேஜ் அண்ட் உங்களோட ஸ்கில் என்ன இருக்கு, அந்த ஸ்கில்லுக்கு ரீசெண்டா ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் நீங்க தான் பண்ணி ஆகணும். அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ஏத்த கோர்ஸோ ஒரு சர்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 2 to 3 years பிஃபோர் சொல்லி பாத்தீங்கன்னா